வாவ், வீடு அழகா இருக்கு. நம்ம இங்கே தான் தங்க போறோமா நிலா? ஓ, இங்கே 2 ரூம் இருக்கா? அப்போ எனக்கு ரைட் சைடில் இருக்க ரூம். எடுத்துக்கோ. இந்த ஆஃபீஸும் நல்லா தான் இருக்கு. நீ அர்ஜுன் சாரை பார்த்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாரு? எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரையும் அவர் தான் இங்கே மாற்றிருப்பார். தெரியலை. ஓகே, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னாச்சு இவளுக்கு? இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கா? கேட்டால் மட்டும் சொல்லவா போகிறா? நல்லா தான் இருக்கு வீடு. அந்த சைட் போய் பார்க்கலாம். இந்த டைம்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணணும்டி. ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப போராக தான் இருந்துச்சு, இப்போ மட்டும் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் இந்த டைம் ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிற? இந்த ட்ரிப்புக்கு ஹெச்ஓடி மேம் வரலல்ல, அதான். என்னது, வரலையா? அப்போ இந்த டைம் செம்மையாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். நாங்களும் உங்கள் கூட வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? எங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். வரீங்களா? என்ன திமிரா? இது உன்னை கேட்ட மாரி ஓவரா சீன் போடுற? அப்படி தாண்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவ? ஏய், அந்த பொண்ணே சும்மா இருக்கு, நீ என்ன ஓவரா துள்ளுற? அவெல்லாம் பேச மாட்டா, நான் தான் பேசுவேன். இப்போ என்னடா பண்ணுவ? வாடா போடான்னு சொன்ன, அவ்வளோதான் உனக்கு. அப்படி தாண்டா சொல்லுவேன். ஏய், சும்மா இருடி, அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. ராதிகா, பிரச்சனைலாம் வேணாண்டி, போலாம் வா. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போடி. ஓவரா துள்ளிக்கிட்டு வரா, போ. இவரு போடின்னு சொன்ன, அவ்வளோதான் உனக்கு. அப்படி தாண்டி சொல்லுவேன். இங்கே பாரு, நல்ல முறையில் சொல்கிறேன், ஒழுங்காக அந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ணுறா பார்க்கும். ராதிகா, வாடி போலாம், இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். அண்ணா அண்ணா, சாரிண்ணா, விட்டுருங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இனிமே அவ எதுவும் பண்ண மாட்டா, விட்டுருங்கண்ணா. போகலனா என்ன பண்ணுவ? வாய் மூடிட்டு வாடி, வான்னு சொல்றல, வா. அனு, விடு விடுன்னு சொல்கிறால, இரு அவனுங்கள. ராதிகா, அமைதியா இரு, வா இங்க. நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? நீ ஏன் அவங்கக்கிட்ட சாரி கேட்குற? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தானே பிரச்சனை பண்ணாங்க. ராதிகா, பிரச்சனை எதுவும் வேணான்னு தான் நான் சாரி கேட்டேன், விடு. இவனை நான் திரும்பவும் பார்க்கவே கூடாது. என்ன, புதுசாக வந்திருக்கவங்களாம் செம்மையாக காமெடி பண்ணுறாங்க. யாரை சொல்கிற? கேபிஒய்யில்? கேபிஒய்யா அப்படின்னா கலக்க போவது யாரு சீசன் 10. நீ பார்க்கலையா நேற்று? இல்லையே, நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. புதுசாக வந்திருக்கவங்களாம் சூப்பராக காமெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக்குக்காக வெயிட் பண்ணுறேன். இன்னும் யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரியல. நீ பார்க்கலையா? இல்லடி, நான் பார்க்கல. சூப்பராக இருக்கும் பாரு. அதுவும் மதுரை முத்து சார் காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, ஈவினிங் போகும்போது ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். ஓகே, எனக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். அவளை சும்மா விடக்கூடாதுடா, எப்படி திமிரா பேசிட்டு போறா பாரு. விடுடா, பார்த்துக்கலாம். நீ வா, நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். சரி மச்சான். நிலா, அந்த சைடு வா, போகலாம். போகலாம். ஆஹா, எல்லா பிராண்டும் இருக்கே, இதில் எது எடுக்கலாம்? ஏய் நிலா, சொல்லு. இங்கே வா, இங்கே பாரு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. நீ பார்த்துட்டு வா, நான் இங்கே லிப்ஸ்டிக் பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படியா, இரு நானும் வரேன். ஹே, எல்லா கலரும் நல்லா இருக்கு. நிலா, அங்கே பின்னாடி பாரு. நல்லா இருக்குல்ல? வா வா, அங்கே போய் பார்க்கலாம். ரெட் கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதை விட பாரு, இங்கே ப்ளூ, அதுவும் செமையாக இருக்குல்ல? ஆமாம், அதுவும் அழகாக இருக்கு. அந்த எல்லோவும் அழகாக தான் இருக்கு. சரி ஓகே, ஒரு 4 சுடிதார் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். 4 எதுக்குடி? ஆமாம், புது ஆஃபீஸில்
தினமும் ஒன்று ஒன்று கலர் கலராக போட்டால் தானே நல்லாயிருக்கும். சரிதான், எனக்கு 2 போதும்பா. ஷாப்பிங் முடிச்சாச்சு, அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா? சரி, ஓகே. அண்ணா, எனக்கு 6 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வேணும். போதுமா? பத்தாது, இன்னொன்று ஆர்டர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் இது போதும். அதிகமாக சாப்பிட்டினா உனக்கு கோல்டு வரும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், இன்னும் ஒன்றே ஒன்று. அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு நீ இதை சாப்பிடு. நீலாம் இங்கே பாரு, ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நிலா, ஆ சொல்லுங்கள். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம் சார். நீங்கள் என்ன கிரண்ணே சொல்லலாம். ஓகே கிரண். ஏய் சும்மா இரு. அப்புறம் நியூ ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்கு. என்ன? அது ஒன்றும் இல்லை சார், ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட் ஆகலை, இப்போ ஓகே தான். உங்கள் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க? திருச்சியில் இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. உங்களுக்கு ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா இல்லை ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? சார் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார். சும்மா இருடி. பரவாயில்ல, சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? அதுவா சார், காலையில் வேலை அதிகமாக இருக்குன்னு பிரேக் டைமில் கேன்டீன் பக்கம் போனால் வடையும் சமோசாவும் சூடாகவே தரமாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு கேட்டால் என்ன கொடுக்குறோமோ அதுதான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். நிலா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. இவங்க கூட சேராதீங்க, இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஹலோ. ஓகேங்க, பாய். ஓகே கிரண். ஏய் சமோசா, ஒழுங்காக வீட்டுக்கு போ, கடையவே காலி பண்ணிடாத. அந்த லூஸு தான் அப்படி சொல்லிட்டு போகுது, நீயாவது சொல்லக்கூடாது நான் டேஞ்சர்லாம் இல்லைன்னு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்கிற? சும்மாதான், சிரிப்பு வருது அதனால சிரிக்கிறேன். இதில் என்ன இருக்கு? நீ அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அவர் கரெக்டாக தான் சொன்னார், போலாம் வா. என்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு போகிறா? இவன் என்னோட ஃப்ரெண்டு தானா? ஒரே சந்தேகமாக இருக்கு. ஏய் விட்டுட்டு போகாத, வரேன் இரு. இங்கே பாரு, எனக்கு கோவம் வருது. சாரிப்பா சாரிப்பா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கு அந்த ஆளுக்கு. ஏன் என்ன பண்ண போகிறேன்? ஏதோ பண்ணுறேன். அப்படியா? சரி சரி, பண்ணு பண்ணு. ஏய் ஓவராக பண்ணாத. ஏய் என்னாச்சு? விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்லை அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் இரு, வரேன். ஆ சொல்லுங்க அர்ஜுன். ஹே, எப்படி இருக்க? யா ஐ எம் குட். ஓகே ஓகே. ஏய் சாரிப்பா, கொஞ்சம் ஒர்க்கு, அதான் ஃபோன் பண்ண முடியல. ஓ அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது? ஆ ஓகே தான். நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் வந்தால் நம்ம மீட் பண்ணலாம், ஓகேவா? பெங்களூரா? அப்போது இவங்களுக்கு நான் சென்னை வந்தது தெரியாதா? ஹே, பதில் சொல்லு. ஆ அர்ஜுன் சொல்லுங்கள். அப்போது நான் யாருன்னு தெரியாமல் தான் சைன் பண்ணாரா ஃபைலில்? சாப்பிட்டியா? ஏய், நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ ஏன் அமைதியாக இருக்க? ஆ அர்ஜுன் சொல்லுங்கள், என்ன கேட்டீங்க? சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஆ சாப்பிட்டேன் அர்ஜுன். நான் தான் அவரை தப்பாக நினச்சிட்டேன். சாரி அர்ஜுன். அப்புறம் வேற என்ன? அர்ஜுன் நான் பெங்களூரில் இல்லை. ஆ நிலா, சாரி சாரி, ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வருது, நான் பேசிட்டு மறுபடியும் கால் பண்ணுறேன், ஓகேவா? பாய். அர்ஜுன் நான் சென்னையில் தான் இருக்கேன். ஹலோ ஹலோ அர்ஜுன், நான் பெங்களூரில் இல்லை, சென்னையில் தான் இருக்கேன். நீங்கள் தான் என்னை இங்கே சென்னைக்கு வர வச்சிங்கன்னு நினச்சேன். அர்ஜுன் சாரி அர்ஜுன், உன்னை தப்பாக நினச்சேன். ம் ஆமாம். ராதிகா
ஏய் நம்ம சைக்கிளிங் போகலாமா? நல்லா இருக்குல்ல? ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளிங் போகலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் போர்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளிங் போகலாம். ஓகே ஓகே. ஏய் பாத்து. ஆ சாரி நான் பார்க்கல. நீயா? கண்ணை எங்கே வச்சிருக்க? ஏன், என் மூஞ்சில் தான் இருக்குது. என்ன காமெடி பண்ணுறியா? ஆமாம், வேறு வேலை இல்லை எனக்கு. உன்னை வச்சு நான் காமெடி பண்ணேன். உனக்கு வேற வேலை இல்லைன்னு தான் என்னை வந்து இடிக்கிற. ஐயடா, இங்கே பாரு, தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன். அதுக்குன்னு ஓவராக கற்பனை பண்ணாத. ஆமாம் ஆமாம், கற்பனை பண்ணுறாங்க. என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். சேம் ஃபீலிங், நானும் அப்படி தான் நினச்சேன். இப்போ என்னோடய ட்ரிப்பே வேஸ்ட்டு. அதை நான் சொல்லணும். ஏய் என்ன அமைதியாக பேசுனா ஓவராக பண்ணுற? நான் தான் சொல்கிறேன்ல, தெரியாமல் தான் இடித்தேன், சாரி. டே மனோஜ், டிக்கெட் வாங்கிட்டேன் வா. ஆ வர மச்சான். கிரண், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக எடுத்துக்க என்ன இருக்குது சொல்லுங்க. எங்களை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது யாரு? அது எனக்கு தெரியாதே. ஓ தெரியாதா? சரி ஓகே கிரண், தேங்க்ஸ். டவுட் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். சார் இது பாருங்கள், இது கொஞ்சம் மாற்றினா பெட்டராக இருக்கும். ஓகே சார். அப்புறம் இது பாருங்கள், ரைட் சைடு இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு செகண்ட் ஃப்ளோர் டிசைன் வேறு மாதிரி இருக்குது? சார் அது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்ட்டு ட்ரை பண்ணோம். அதெல்லாம் வேணாம் சார், அவங்க அவ்வளோலாம் எதுவும் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கோ அதே மாதிரியே செகண்ட் ஃப்ளோரும் டிசைன் பண்ணிவிடுங்க. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஓகே தான், கொஞ்சம் முன்னாடியே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே சார், நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே சார், நான் என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்கேனோ அதில் கொஞ்சம் நான் பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. யார் அது? புதுசாக இருக்குது, பார்த்தா நிலா மாதிரியே இருக்குது. சே, அவள் எப்படி இங்கே? அவள் தான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாளே, இங்கே எப்படி வர முடியும்? வந்திருந்தா சொல்லியிருப்பாள்ல. அவள் கிடையாது, ஆனால் பார்த்தா அவளை மாதிரி தான் இருக்குது. நீயும் சென்னையிலே ஒர்க் பண்ணியிருந்தீன்னா தினமும் உன்னை பார்க்கலாம். நீ தான் பெங்களூரில் இருக்கியே, திரும்பவும் உன்னை எப்போ பார்ப்பேன்னு இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்ருக்க, புக் எடுத்து வச்சு படிக்கலாம்ல. மா இப்போ தானம்மா ஃபோன் எடுத்தேன், ஏம்மா கத்திக்கிட்டே இருக்க? பார்வதி அக்கா, வா மஞ்சுளா. என்னக்கா பண்ணுறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன் மஞ்சுளா, சும்மா தான், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் உட்காந்துருக்கேன். நீ என்ன இந்த டைமில் இங்கே வந்திருக்க? உன் மாமியார் உன்னை எதுவும் சொல்லாதா? அட அது கிடக்குதுக்கா கிழவி, அதுக்கு வேறு வேலை இல்லை. அங்கே போவாத இங்கே போவாதன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியுமா? இப்படி வெளியில் 4 இடத்துக்கு வந்தால் தானே நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுவும் சரிதான் மஞ்சுளா. அப்புறம் வேற என்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, என்னது? அது ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான். இப்போ அடுத்த மாதம் வராங்களாம், அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அதான் நம்ம நிலாவை கேட்கலான்ட்டு. நல்ல பையன், நல்ல வசதியான குடும்பம். நம்ம நிலாவை கட்டி கொடுத்தா அவன் நல்லா இருப்பாள்ல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. அட ஏன் நீ வேற மஞ்சுளா, கல்யாணம் பேச்சு ஆரம்பித்தாலே அவன் என்னை திட்டுறா. இப்போக்கி கல்யாணம் வேணாம் வேணாங்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? வெளிநாட்டு மாப்பிள்ளலாம் வேணாம் மஞ்சுளா, அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காது, அவளுக்கும் செட் ஆகாது. இங்கே நமக்குள்ளே பார்த்தாதான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்
நல்ல பையன் சொந்தமாக நகை கடை வச்சுருக்கான். அந்த பையனுக்கு வேணா நம்ம நிலாவை கேட்டு பார்க்குமா? சரி, அவங்க கிட்ட கேட்டு பாரேன். மா, திரும்பவும் நீ ஆரம்பிச்சிட்டியா? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை சும்மா விட மாட்டா. போய் படிக்கிற வேலையை பாருடி. பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து குறுக்கால பேசிகிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம், நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீ அவகிட்டேருந்து திட்டு வாங்காமல் போக மாட்ட. இரு நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அம்மா உனக்கு நகை கடை என்ன பார்க்குறான்னு. போடியங்கண்ட, அவள்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னேன், வீட்டில் சோறு கிடையாது உனக்கு. போய் படிக்கிற வேலையை பாரு போ. எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு. நான் சொன்னால் நீ கேட்பியா? அனுபவிச்சாதான் தெரியும். நான் போகிறேன். ஏன்க்கா அப்படி சொல்லிட்டு போகிறா ராதிகா? நிலாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா சொல்ல முடியாது மஞ்சுளா. இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்னக்கா, விருப்பம் இல்லாத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதனால தான் மஞ்சுளா நானும் எதுவும் கண்டுக்காமல் இருக்கேன். நல்ல வரன்லாம் வருது, இவ தான் வேணாம் வேணாங்கிறா. பார்க்கும், அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணட்டும். அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஏன், என்னாச்சு? ராதிகா இருந்ததால எதுவும் சொல்ல முடியல. நம்ம ராணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பையன் ஏதோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டானா. ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன் தான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ராணி அக்கா ஒத்துக்கவே இல்லை. ஒரே பையன் இல்லையா, எப்படி கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவன் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்களுக்கு அது பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரிலக்கா. அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளேயும் இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான். அதான் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்க அண்ணன் பெரிய பணக்காரவங்கல்ல. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இவன் பையன் இப்படி பண்ணிட்டு வந்துட்டான் நாட்டுக்கு. ஆமாக்கா, என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சரி விடு, நம்ம எதுக்கு அடுத்தவங்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு. அதுவும் சரிதான்க்கா. நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். நம்ம போய் யாருக்கிட்ட என்ன சொல்ல போகிறோம்? அண்ணன் வந்துட்டாராக்கா? நைட்டுக்கு என்ன சமைச்சிங்க? இன்னும் வரல மஞ்சுளா. 6 மணிக்கு மேலே தான் வருவார். நைட்டு என்ன, அதே சாப்பாடு குழம்பு பொரியல் தான். வேறு என்ன சமைக்கிறது? அவள் பெரியவன் வந்தால் தான் ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய வேண்டியதாக இருக்கும். நாங்கள் தானே ஏதோ சாப்பிட்டு போக வேண்டியதான். அதுவும் சரிதான். பாவம், அவ வேற தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு வரும்போது தான் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியும். அவள் வீட்டுக்கு வந்தானா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் எல்லாமே. அவள் திரும்பி போகிற வரையும் அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன். அதுக்கு அந்த சின்னவளுக்கு கோவம் வரும். நான் இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க, பெரியவன் வந்தால் மட்டும் நிறையா அது இதுன்னு செய்கிறீங்க, என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ராதிகாவும் பாவம் இல்லைக்கா, அவள் உங்கள் கூடயே இருக்கா. அதனால அப்படி சொல்கிறாளோ என்னமோ. அட ஆமாம் மஞ்சுளா. உன் ஞாபகம் என்னை கொல்லுதுடி. எப்போ உன்னை பார்க்க போகிறேன்னு இருக்கு. என் மனசில் இருக்கிறத சொல்லலான்னு பார்த்தா டைமே அமைய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குறப்போ கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுவேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியல. நான் உன்னை நினச்சி இங்கே புலம்பிகிட்ருக்கேன். நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நம்மளால முடியாது. நம்ம நாளைக்கே பெங்களூர் கிளம்பி போக வேண்டியதான். நிலாக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் போகணும். அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்கும். நான் என் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொன்னால் அவள் என்ன எடுத்துப்பா? சரின்னு சொல்லுவாளா, இல்லை வேணான்னு சொல்லுவாளா? வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? வேணான்னு சொல்லிட்டா என்னால் தாங்கவே முடியாது. எப்படியாவது அவளை ஒத்துக்க வச்சுக்கணும். நீலா, எப்படியாவது நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ. நீ இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது.